வாலி சாரோட பயங்கர ரசிகர்கள் நாங்கள். அண்ட் அவர் அவர் இல்லை அப்படின்றது நினைக்கவே முடியாது. ஏன்னா அவரோட பாடல்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம கேட்கும்போதும் நம்ம மனசுக்குள்ளேயே ஒழிச்சிட்டே இருக்க பாடல்கள். அந்த பாடல்கள் மூலமாக கண்டிப்பாக வாலி சார் இருப்பார். அண்ட் இனிமே வர தலைமுறைகள் வந்து வாலி சாரை மிஸ் பண்ணிட்டாங்கன்றது ஒரு பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அண்ட் அவரோட குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது எப்படின்னு தெரியல. பட் அவரோட மகனுக்கு வந்து அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு அவர் கவலையப்பட வேணாம். ஏன்னா அவரோட பாடல்களை கேட்டு ரசிக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்க குடும்பத்தில் ஒருத்தங்க தான். ஸோ அவருக்கு என்றைக்குமே நம்ம ப்ரேயர்ஸ் இருக்கணும். அண்ட் ஐயாவோட ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 15,000 பாட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை. 5 தலைமுறையாக பார்த்துருக்காரு வாலி ஐயா அவர். இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அப்டேட்டாக ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அடுத்து வரப்போகிற தலைமுறை கூட அவர் பாட்டு எழுத ரெடியாக இருக்கிற வரைக்கும். ஆனால் கடவுள் வந்து வெயிட் பண்ணல. ஸோ அதனால் கடவுள் வந்து அவர்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டாரு. ஆனால் வாலி ஐயா இருந்தாலும் நம்ம விட்டு போனாலும் அவரோட பாடல்கள் மூலியமாக அவர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் அவர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறோம். ஐயா மரணம் வந்து தமிழ் திரைப்பட உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு இது மாதிரி ஒரு ஒரு வித்தகரை பார்க்க முடியாது. அவர் இழப்பு சினிமாவுக்கு பெரிய இழப்பு. பொதுவாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லேருந்து இன்றைக்கி இருக்க தனுஷ் வரைக்கும் அவர் வந்து சிலம்பரசன், தனுஷ், ரஜினிகாந்த், கமல், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு 6 தலைமுறையாக எழுதுனா ஒரே ஐயா பாட்டு எழுதுனா ஐயா மட்டும்தான், கவிஞர் மட்டும்தான், வேறு யாரும் இருக்க முடியாது. இவர் மறைவு தமிழ் திரைப்பட உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. எங்களால் தாங்க முடியல. அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் வல்ல இறைவன் வந்து நல்ல பலத்தை கொடுக்கணும். இது இன்னொரு 1000 ஆண்டு கழிச்சா தான் இது மாதிரி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் மறைந்தது தமிழ் திரையுலகத்திற்கு மாத்திரமல்ல, தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய இழப்பாகும். இந்த இழப்பை ஈடு செய்வதற்கு தெரியாமல் தமிழ் திரையுலகம் தயங்கிக் கொண்டிருக்கிறது, தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் திரையுலகத்தின் சார்பாக எங்கள் அஞ்சலியை மறைந்த கவிஞருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். எம்ஜிஆருடைய பர்சனல் டெய்லருங்க. சார் வந்து 45 வருஷமாக தெரியும். இவருடைய பாடல்கள் வந்து தலைவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இவர் ரொம்ப மரியாதை கொடுப்பார். இவரும் வந்து தலைவரோட ரொம்ப அன்பாக இருப்பார். இவர் வந்தாடுறா முதல்ல சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தான் சொன்னார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்கே கொடுத்தான்னு ஒரு வரி பாடி கேட்டார். அதே தான் தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லாம் தமிழின் பிதாமகனாக கால் முளைத்து நடக்கின்ற கவிதை தென்றலாக கவிதையின் முடிசூடா மன்னனாக மன்னாதி மன்னனாக இருந்தவர் அருமை கவிஞர் வாலி மறைந்தது தமிழகத்தினுடைய இதயங்களை எல்லாம் கலக்கிறது. விடிகளை எல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் வருகிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் டாக்டர் கலைஞருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்த அருமை அண்ணன் சிவந்தி ஆதித்தன் மறைந்ததற்கு பிறகு அதைவிட பொருத்தமாக கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் நடுவராக இருந்து பாலமாக இருந்த அருமை அண்ணன் வாலி இறந்தது மனதை மிக 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 வருத்துகிறது. ஒரு தந்தை ஸ்தானத்தில் இழந்ததைப் போல கவிஞர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு வேதனை இந்த நேரத்தில் என்ன என்றால், தமிழ் வாலி இறந்ததற்கு அஞ்சலி செலுத்தவில்லை என்றால் அவன் தமிழனே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு தமிழர் கூட்டம் கூடியிருக்கின்ற இந்த நேரத்திலே மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்த்து வாலி சொன்னார், நான் 300 வரி எழுதியிருக்கிறேன், உனக்கு முதல் வரி எழுதியதற்கு பிறகுதான் என் முகவரி வெளியே திறந்தது. திருக்குறளாய் மாறி ஒலிக்கின்ற என்னுடைய பாடலெல்லாம் தெருக்குறளாய் இருக்கும், உன் வாயசைப்பு இல்லை என்றால் உன் வாயசைப்புக்கு பிறகுதான் தெருக்குறளாய் மடிய வேண்டிய என்னுடைய கவிதைகள்லாம் திருக்குறளாய் மாறியன என்று எழுதினார். உன் பாடலை கண்டு சத்துணவு பிறருக்கு வந்தது இப்போது, என் பாட்டுக்கு நீதானே தந்தாய் சத்துணவு அப்போது என்று பாடியவர் வாலி. அந்த வாலியுடைய மரணத்துக்கு எம்ஜிஆருடைய பெயரை சொல்லிக் கொடுக்கின்ற கூட்டத்திலிருந்து, அந்த மக்கள் வெள்ளத்திலிருந்து ஒருவர் கூட வரவில்லை என்பது எம்ஜிஆருடைய பக்தர் என்ற முறையிலே எனக்கு மிக வருத்தத்தை தருகிறது. இந்த வருத்தத்தை நீக்கின்ற வரையில் எதிர்காலத்திலாவது வேறொன்று வேண்டாம், பெரிதாக செய்ய வேண்டாம்,
ஒரு எம்ஜிஆர் என்ற அந்த ஒரு மாபெரும் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அவருக்கு பாடல்கள் எழுதி அவரை உருவாக்கி ஒரு நல்ல கதாநாயகனாக அவரிடமிருந்த வள்ளல் குணத்தை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு முத்தாய்ப்பா பாடலை தந்தாரே அண்ணன் வாலி அவர்கள். அந்த வாலி இறந்தார் என்று கூட சில தொலைக்காட்சிகளில் அந்த எம்ஜிஆர் என்ற திருநாமத்தை உச்சரித்து சம்பாதித்த அந்த தொலைக்காட்சிகள் கூட இறந்த செய்தியை கூட வரவில்லை. அந்த செய்தித்தாளில் இறந்த செய்தியை கூட வரவில்லை. ஒரு கருப்பன் சுப்பன் கூட ஒரு மாலை போட வரவில்லை என்கின்ற செய்தியை கேட்கின்ற போது பரிதி இளவழுதி மட்டும் ஏதோ தொட்டகுறை விட்டகுறையாக பழைய பாசத்திலே வந்தாரை தவிர அவரை தவிர மற்ற எவரும் வரவில்லை என்பது மிக வருத்தக்குரிய விஷயம். இந்த நாகரிகம் மாற வேண்டும். வாலி என்பவர் யாருக்கும் அவர் அடிமை இல்லை, யாருக்கும் அவர் அடப்பட்டும் இல்லை. புயல் காற்றை பொறிட்டப்பாவில் அடக்கலாம், ஆழ்கடலை அகப்பையில் அடக்கலாம். வாலி என்ற சமுத்திரம் எல்லோருக்கும் பொதுவாக இருந்தது. இன்னும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரை புகழ்ந்தார் என்று மட்டுமல்ல, நான் கலைஞரிடமிருந்த நெருக்கத்திற்காகவே யாரையும் ஒதுக்கக்கூடாது. அவர் கலைஞரை மட்டுமா பாடினார்? அவர் சொன்னார், நீ எழுத்துக்களை எடைபோடும் ராசு, நீ ஆதரித்தால் ஏழை கவிஞன் ஆவான் ராசு, ஒரு முறையேன்னு என் மீது உராசு, உயர்கிறதா பார் என் சிரசு என்று பாடினார் வாலி. வாலி கலைஞரை பற்றி பாடிய பாடல்கள் ஏராளம் என்றால் அவர் எம்ஜிஆரையும் கலைஞரை மட்டும் பாடவில்லை. ஏன் அம்மையாரையே ரங்கநாயகி, எங்களாகி அந்த எங்களாகி தான் ரங்கநாயகி என ஜெயலலிதா அம்மையாரை இப்போது முதலமைச்சராக இருக்கும் போதல்ல, கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போதே ஜெயலலிதா அம்மையாரை பற்றி ஒரு கவிதை எழுதினார், ஒரு கட்டையிலை கொடுத்தார். ஆக எல்லோருக்கும் பொதுவாக சூரியன், சந்திரன், வெத்தலை, குழந்தை, கவிஞர் என இருக்க வேண்டும். எதிலையுமே பாகுபாடு பார்த்து என்னை பாராட்டினால் மட்டும் பத்தாது, மற்றவர்கள் யாரும் பாராட்டினால் அவர்கள் எனக்கு பிடிக்காது என்ற குணம் தலையிலிருந்து உச்சங்கால் வரை யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, கவிஞர் வாலிக்கு எந்தெந்த வகையிலாம் அந்த அரசாங்கம் நன்றி கடன் செலுத்த வேண்டுமோ, கவிஞர் வாலி அண்ணனுக்கு சிலை வைக்க வேண்டும், கவிஞர் வாலி அண்ணன் பெயரிலே சாலைகள் அமைக்க வேண்டும். வாலியுடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கின்ற அளவுக்கு தமிழ் கூறும் கண்ணதாசனுக்கு பிறகு, கவிஞர் கண்ணதாசனுக்கு பிறகு ஈடு இணையாக ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் வாலி என்று நான் சொல்லவில்லை, அருமை அண்ணன் வைரமுத்தனே சொல்லியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த கவிஞருக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை நான் கேட்கவில்லை. தமிழக அரசு எந்த அரசு உட்கார்ந்திருக்கிறதோ அந்த தமிழக அரசு தமிழின் அரசாக திகழ்ந்த வாலி அவர்களுக்கு நன்றி செலுத்தும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு விடைகிறேன். நன்றி, வணக்கம்.